வந்தவாசியில ஒரு கல்லூரியில பேசினேன். கோவிலின் தோற்ற கூட இதை பத்தி சொல்லிட்டு இருந்த ஒரு நாள். அந்த கல்லூரியில மாபெரும் தமிழ் கனவுன்னு ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு போயிருக்கிறேன். ஒரு 3000 ஸ்டூடெண்ட் உட்கார்ந்துருக்கான். அப்ப நான் கற்பனையா ஒரு கதையை அவன்கிட்ட சொல்றேன். எனக்கு இன்னைக்கு காலையில உங்க ஊர்ல ஒரு இளைஞன் என்ன நிப்பாட்டி கேட்டான், ஐயா நீங்க பேசுறதெல்லாம் நாங்க யூடியூப்ல பாக்குறோம், ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா உங்க மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க ஐயா. சொல்லு தம்பி. நீங்க கை வைங்க ஐயா. சொல்லு தம்பி. பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இந்த மண்ணை ஆட்சி செய்த யாரேனும் ஒருவராவது ஒரு அணைக்கட்டாவது கட்டியது உண்டா அப்படின்னு அந்த இளைஞன். சரிடா, கரெக்டு தான், காலங்காத்தால ஒன்றை சிக்கியிருக்கேன். ஆமா தம்பி, கெட்டல தம்பின்னு வந்துட்டேன். இதை அந்த இளைஞர்கிட்ட சொல்றேன். இந்த இளைஞன் இப்படி கேட்டான், என் மனசாட்சி என்ன உலுக்கிடுச்சு. அந்த இளைஞனுக்கு ஒரு கைத்தட்டுங்க அப்படின்னு எல்லாரும் கைத்தட்டுறான். சரி நீங்கள் சொல்லுங்கள், பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இந்த மண்ணை ஆட்சி செய்த ஒருவராவது ஒரு அணைக்கட்டாவது கட்டியது உண்டாமா? எல்லாரும் இல்லைன்ட்டான். சரி ரைட், இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு போவோம் அப்படின்ட்டு உங்களிடம் 3 கேள்விகள் எழுப்புகிறேன். 2 கடினமான கேள்விகள், ஒரு எளிதான கேள்வி. 2 கடினமான கேள்விகளில் முதல் கேள்வி, உலகின் மிக நீளமான சுவர் எது அப்படின்னு எல்லாரும் சொல்றான், சீன பெருஞ்சுவர். உலகின் உயரமான கட்டிடம் எது அப்படின்னு எல்லாரும் பதில் வருது, புர்ஜ் கலீஃபா. சரி இப்ப சொல்லுங்க, மோர்தானா எந்த நாட்டின் தலைநகர்? பின் டிராப் சைலண்ட். ஏன்னா 2 கஷ்டமான கேள்விக்கு பதில் சொல்லியே ஒரு ஈஸியான கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னா பேராசிரியர்கள்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. பேராசிரியர்களுக்கு தெரிந்தால் கூட சொல்லலாம், மோர்தானா எந்த நாட்டின் தலைநகர்? எல்லாம் பின் டிராப் சைலண்ட், அவங்களுக்கும் தெரியல. அடுத்து சொல்றேன், அது தலைநகர் அல்ல, அது ஒரு அணை. அந்த அணை எந்த நாட்டில் இருக்கிறது தெரியுமா? பின் டிராப் சைலண்ட். இந்தியாவில தாண்டா இருக்கு. இந்தியாவில எந்த மாநிலத்தில் இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் தாண்டா இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல இருக்கு தெரியுமாடா? எந்த மாவட்டத்தில் இருக்கு தெரியுமாடா? தெரியல. உங்க வேலூர் மாவட்டத்துல தாண்டா இருக்குது அந்த அணைக்கட்டு. அதை கட்டியவர் யார் தெரியுமான்னு கேட்டேன். இங்கதான் ட்விஸ்ட், காமராஜர் தான். அவனை பொறுத்தளவுல காமராஜருக்கு அப்புறம் யார் அணை கட்டலைங்கிறது என்ன ஆயிடுச்சு, பிக்ஸ் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், இல்லடா, அந்த அணைக்கட்டை கட்டியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். கிட்டத்தட்ட 7000 ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய மோர்தான அணைக்கட்டு உன் மாவட்டத்தில் இருக்கிறது, அதை பற்றி உனக்கு தெரியவில்லை. ஒரு அணை கட்டியிருப்பார் சார். 42 அணைக்கட்டுகளை கட்டியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர்.